गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। परित्यज्य मौनं वठादस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशम् मधुस्यन्दिवाचा जनान् धर्ममार्गेण यन् श्रीजयेन्द्रो गुरुर्भाति चित्ते नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्र सरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारम् सन्मतिप्रदं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्री गुरुभ्यो नमः। हरि ओम. நம்ம திருக்குறள்ல வான் சிறப்புங்கிற அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மழையினுடைய சிறப்பு, மழை அப்படின்னா நீர், நீரினுடைய சிறப்பு, மழையினுடைய சிறப்பை திருவள்ளுவர் விலாவரியா சொல்லிட்டு இருக்கார். முதல் திருக்குறள்லயே சொல்றார், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. எப்ப ஏதோ மழைன்னு நினைச்சிடாதப்பா, அது அமிர்தம்பா அப்படிங்கிற. ஏன்னா அது வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து இந்த உலகத்தை உய்விக்கின்றது. அதனால அதற்கு அமிர்தம்னு பேர் அப்படிங்கிற. இது நம்ம வேத மந்திரங்கள் பார்த்தோம். आपो वा इदगुं सर्वं विश्वाभूतान्यापः प्राणावा आपो पशव आपो अन्नमापो अमृतमापः सम्राडापो विराडापः स्वराडापश्चन्दागिष्यापो ज्योतिगिष्यापो यजुगिष्यापः सत्यमापः सर्वा देवता आपो भूर्भुवः सुवरापवो अमृतमापः அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த வேதத்துக்கு விரிவுரை எழுதின மாதிரி இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றார், வான் நின்று உலகம் வழங்கி வருதலாற் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று பாற்று அப்படின்ட்டு. சரி, இந்த நீர், இந்த வானமானது, இந்த மழையானது எப்படி உபயோகப்படுறது அப்படின்னா அதை சொல்றார், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாவதும் மழை. அதாவது இந்த நீர் நமக்கு டைரக்டாவும் உணவாக அமைகின்றது. துப்பார்க்கு துப்பாவதும் மழை. அதோட நாம் எந்த உணவை உட்கொள்கின்றோமோ அந்த உணவிற்கும் உணவாக நீர் அமைகின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, நாம் உண்ணுகின்ற உணவிற்கு உணவாக அமைவதோடல்லாமல் நமக்கும் கூட உணவாக அமைகின்றது. ஒரு கேரட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கேரட்டை நம்ம சாப்பிடுறோம். கேரட்டுங்கிறது வேற ஒரு உணவை விளைவிப்பதற்கு இந்த கேரட்டுங்கிறது உதவவில்லை, நம்ம டைரக்டா சாப்பிடுறோம், அவ்வளவுதான். மண்ணு வேற ஒரு உணவை விளைவிப்பதற்கு மண் உபயோகமா இருக்கு, ஆனா அந்த மண்ணை நம்மளால டைரக்டா சாப்பிட முடியாது. இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் சேர்ந்து இருக்கிறது மழையில மாத்திரம்தான். துப்பாருக்கு நீர்ல மாத்திரம்தான். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாவதும் மழை. சரி, இந்த மழை இல்லைன்னா என்னென்ன கஷ்டம் வரும்? நிறைய அடுக்கின்றே போறார். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு விட்டார். மழை பெய்யலன்னா ரொம்ப கஷ்டம்பா. உடனே நம்மால் ஒருத்தன் கேட்பான், மழை பெய்யலன்னா என்ன சார், இங்க எவ்வளவு கடல் இருக்கு, எர்த் இஸ் கவர்டு 75% பை வாட்டர், அந்த தண்ணியை குடிக்கிறேன்னா குடிச்சு பாரு அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, விண் நின்று பொய்ப்பின், விண் இன்று பொய்ப்பின், பொய்த்து மழை பொய்த்து போயிடுத்துன்னா விரிநீர் வியனுலகத்துங்கிறார். இந்த வியனுலகம் நீராலே சூழப்பட்டதாக இருந்தாலும் உள் நின்று உடற்றும் பசி, பசியில தான் எல்லாரும் வாடுவா. ஏன்னா அந்த தண்ணியாய் நம்மால் குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால.
அடுத்தது மழை இல்லாமையினுடைய இத சொல்ல போற. ஏறு இதுவரைக்கும் நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த திருக்குறள்ல இருந்து 4வது திருக்குறள்ல இருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கா. புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர் அப்படின்னு பிரிச்சுக்கணும். புயல் அப்படின்னா மழைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணும். இதுக்கு பதுமேலழகர் உரை எழுதுற, உழவர் ஏரின் உழார், உழவர் ஏரான் உழுதலை செய்யார், செய்ய மாட்டார். எப்போது? புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், மழை என்னும் வருவாய் தன் பயன்குன்றின், உழவர் ஏரான் உழுதலை செய்யார். மழை பாட்டுக்கு எப்பாவது பெய்யட்டும், நான் பாட்டுக்கு உழுதுண்டே இருக்கேன்னா பிரயோஜனம் இல்லையா? இல்லையா? முதல் திருக்குறளோட சேர்க்கணும். முதல் திருக்குறள்ல என்ன சொல்றார்? வானம் பொய்த்து விட்டால் உள் நின்று உடற்றும் பசி, பசியால வாடுவங்கிறார். எப்படி பசியால வாடுவ? ஏன் பசியால வாடுவாய்? உழவர் உழுதலை செய்ய மாட்டார். உழவர் உழுதலை செய்ய மாட்டார், அதனாலே நீ பசியாலே ஆடப்போகிறாய் அப்படிங்கிற. அதாவது மழை என்ன காரணத்தினாலே பெய்கின்றது அப்படின்னு இருக்கு. என்னத்துக்காக மழை பெய்யணும் அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்துல தமிழ் இலக்கிய வகைகள்லுமே சொல்றா, 3 விஷயங்களுக்காக மழை பொழிதல் அவசியம். 3 விஷயங்களுக்காக மழை பொழிகின்றதுன்னு சொல்றா. அதாவது வேதமோதும் அந்தணர்க்கு ஒரு மழை, நாடாளும் மன்னருக்கு ஒரு மழை, பத்தினி பெண்டிற்கு ஒரு மழை அப்படின்னு 3 பருவத்துல மழை பெய்யணும். முதல்ல நாட்டில் நிறைய வேதம் சொல்றவா இருந்தா அவளுக்காக மழை பெய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். நாடாளும் மன்னனுக்கு ஒரு மழை, மன்னன் நாடாளுண்டான்னா நல்ல நாடாளுகின்றான், நல்ல அரசன்னா அவனுக்காக ஒரு மழை பெய்யும். பாதிவிரத்தியம் குறையாத பத்தினி பெண்கள் இருந்தா அவளுக்காக ஒரு மழை பெய்யும். இந்த திருக்குறள்லயே நிறைய இன்டர்னல் ரெஃபரன்ஸ் வச்சு 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 காம்பர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் கொஞ்சம் ஒரு கான்ட்ரோவர்ஷியான குரல்னு கூட சொல்லுவா. தெய்வம் தொழாள் பொழுநன் தொழுவாள் பெய்யன பெய்யும் மழை. வேற ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் சொல்றார், ஒரு பதிவிரதையானவள் தெய்வத்தை கூட தொழாமல் தன்னுடைய கணவனையே தொழுதெழுவாள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அவ பெய்யினா மழை பெய்யுமா? பத்தினி பெண்களுக்கு ஒரு மழை, நாடாளும் அரசனுக்கு ஒரு மழை, நாடாளும் அரசனுக்கு ஒரு மழை, வேதமோதும் அந்தணருக்கு ஒரு மழை. இந்த 3ஐயும் எப்படி கனெக்ட் பண்றார் இல்லையா? பத்தினி பெண்களுக்கு ஒரு மழை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. நாடாளும் அரசனுக்கு ஒரு மழையை சொல்லணும், வேதமோதும் அந்தணருக்கு ஒரு மழையை சொல்லணும். இந்த கனெக்ஷன் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இது ஒரு திருக்குறள் பார்த்தோம். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றக்கால். இந்த இடத்துல உழவருக்கும் மழைக்கும் இருக்கிற கனெக்ஷனை சொல்லிட்டேன். இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் சொல்றார், ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனில் அப்படிங்கிற. ஒரு ராஜா, நல்ல ராஜா நாட்டை ஆளல, நல்லபடியா நாட்டை ஆளலை என்றால் ஆபயன் குன்றும், மாடுகள் பால் கறக்காது. ஏன் மாடு பால் கறக்காது? புல் இல்லை. ஏன் புல் இல்லை? ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றக்கால். புல் இல்ல. ஏன் புல் இல்ல? மழை பெய்யல. ஏன் மழை பெய்யல? நாட்டுல ராஜா இல்ல. சரி,
பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் அப்படிங்கிற. அறுதொழிலோர் அப்படின்னா ஷட்கர்ம நிரதன்னு அந்தணர்களுக்கு பெயர். பிராமணன் 6 கர்மாவை பண்ணணும். ஷட்கர்ம நிரதா அப்படின்னு பேர். ஓதுதல், ஓதுவித்தல், அதாவது கற்றல், கற்பித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல். இந்த 6 தொழிலை செய்பவர்களுக்கு அறுதொழிலோர்னு பேர். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூர்மறப்பர் காவலன் காவால் எனில். இந்த 3ஐயும் ஒரே திருக்குறள்ல சொல்லிட்டார். இந்த திருக்குறள்ல என்ன சொல்றார்? ஏழின் உறார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால்னு சொல்லிட்டார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாள் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி வெளியில வெக்தமாகவும் இருக்கணும். அதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபையாவும் சொல்லப்படாது. கொஞ்சம் மறைச்சு ரொம்ப சிம்பிளிஃபையா சொன்னா படிக்கிறப்ப போர் அடிச்சு போயிடும், சுவையே இருக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு 4 திருக்குறளை இங்கிருந்து ஒண்ணு, இங்கிருந்து ஒண்ணு, இங்கிருந்து ஒண்ணு, இங்கிருந்து ஒண்ணு எடுத்து பாக்குறது ஒரு சுவை. அது கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்ற. ஏழின் ஏரின் உழார் உழவர் எப்போ புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் அப்படின்னு. இந்த மழைனால நமக்கு நல்லதும் நடக்கும், நமக்கு கெட்டதும் நடக்கும். மழையே பெய்யல அப்படின்னா டிராட் இல்லையா? மழையே பெய்யலன்னா ஒரே ட்ரையா போயிடும், ஒண்ணுமே வளராது. அதுக்கு பேரு அனாவிருஷ்டின்னு பேரு. மழை பெய்யலன்னா அதுக்கு என்ன பேரு? அனாவிருஷ்டி. ரொம்ப மழை பெஞ்சிடுச்சு, வெள்ளம் வருது, சைக்ளோன் புயல் வந்து ரொம்ப மழை பெஞ்சுதான் அதுவும் கஷ்டம். அதுக்கு பேரு அதிவிருஷ்டின்னு பேரு. அதிவிருஷ்டினாலும் நமக்கு கஷ்டம், அனாவிருஷ்டினாலும் நமக்கு கஷ்டம். மழையே பெய்யலன்னாலும் கஷ்டம், மழை ரொம்ப பெஞ்சாலும் கஷ்டம். சோ நமக்கு என்ன வேணும்? மழை மீடியமா பெய்யணும். எவ்வளவு பெய்யணுமோ, எங்க பெய்யணுமோ அவ்வளவு அங்கே அந்த காலத்துல பெய்யும். நான் கரெக்டான அமௌண்ட் பெஞ்சிருக்கு, பட் ஆனா நல்லா அரிசி எல்லாம் வந்து நாளைக்கு அறுக்க போறேன், இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா கஷ்டம் இல்லையா? கரெக்டான அளவுல, கரெக்டான காலத்துல, கரெக்டான இடத்துல பெய்யணும். வயல் எங்க இருக்கோ அங்க பெய்யணும். நான் பாட்டு கடல்ல மழை பெஞ்சதுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால பிரயோஜனமே கிடையாது. இந்த 3ம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆனா இந்த 3ல தான் ஏதாவது ஒண்ணு ரொம்ப படுத்திட்டே இருக்கும். இதெல்லாம் அடுத்த குறள்ல சொல்ற. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுக்கிறதுனாலும் மழை கெடுத்துட்டே இருக்கும். அந்த சனீஸ்வரனை பத்தி ஒரு சொல்லுவா. சனி போலே கெடுப்பவனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை அப்படின்னு. ஒரு பகவத்கீதையில உபனிஷத்துல இருக்கிற ஸ்லோகமே ஒண்ணு உண்டு. ஆத்மாவுக்கு ஆத்மாதான் பந்து, ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா அப்படின்னு. உனக்கு நீதான்பா ஃப்ரெண்டு, உனக்கு நீதான் எதிரி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி இந்த சொல்ற. மழை கொடுக்கவும் செய்யும், மழை கெடுக்கவும் செய்யும். எப்ப மழை கொடுக்கும், எப்ப மழை கெடுக்கும்? மழை எப்ப கெடுக்கும்னா ஒண்ணு பெய்யாமல் கெடுக்கும், இன்னொன்னு பெஞ்சு பெஞ்சே கெடுக்கும். மெட்ராஸ்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது நன்னா தெரியும். சம்மர்ல மழையே இருக்காது, தண்ணியே இருக்காது. இதே இது டிசம்பர் மாசம் வந்ததுன்னா அப்படியே கிடுக்கிடுன்னு நடந்து ஆரம்பிச்சுடும். ஏன்னா மழை பெஞ்சு ஊர் ஃபுல்லா வெள்ளமா இருக்கும். ஸோ மழை பெய்யலேன்னாலும் கஷ்டம், மழை ரொம்ப பெஞ்சாலும் கஷ்டம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதுக்காக மழை நம்மளை கைவிட்டுறாது. கெடுப்பதும் மழை கெடுக்கும், ஆனா கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த 3 பேர் ஒழுங்கா இருந்துட்டான்னா. எந்த 3 பேரு? அரசு நாடாளும் அரசனுக்கு ஒரு மழை, வேதமோதும் மந்தனருக்கு ஒரு மழை,
பத்தினி பெண்டிற்கு ஒரு மழை. இந்த 3 பேரும் ஒழுங்கா இருந்துட்டான்னா கரெக்டா வாழ விழுந்த வாழ கை தூக்கியும் விடுமும் அப்படிங்கிற மழை அப்பேற்பட்ட இது உடையது, அப்பேற்பட்ட பவரை உடையது அப்படிங்கிறா. பரிமேலழகர் என்ன உரை சொல்றாருன்னா, கெடுப்பதும் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதும், அதாவது மழையே பெய்யாம இருக்க, மழையே பெய்யாமல் இருப்பதை இங்க சொல்றார். கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும், அவ்வாறு கெட்டார்க்கு துணையாய் பெய்து முன் கெடுத்தார் போல எடுப்பதும், கெடுக்கவும் செய்யும் திருப்பி கை தூக்கவும் விடும். எல்லாம் மழை, இவை எல்லாம் செய்ய வல்லது மழை அப்படிங்கிற. அடுத்த திருக்குறள், விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படிங்கிற. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. மழை பெய்யலன்னா நாட் ஈவன் a blade of grass will grow. இதுல ஒண்ணு சொல்லுவா, நேரு சைனாக்கு இந்தியாவோட நிலத்தை எல்லாம் கொடுத்தாராம். இப்ப எல்லாரும் கேட்டாலாம், இந்தியாவோட நிலத்தை நீ போய் சைனா கொடுக்குறியன்னு. அப்ப நேரு சொன்னாராம், நாட் ஈவன் a blade of grass will grow on that part அப்படின்னு நேரு அந்த காலத்துல சொன்னார்னு சொல்லுவா. மாதிரி மழை இல்லைன்னா பசும்புல் தலை காண்பது அரிது, காண்பது அரிது. பசும்புல் அதாவது பச்சை புல், சின்ன புல், அதனுடைய தலைனா நுனி, அந்த நுனிய கூட உன்னால பார்க்க முடியாதுப்பா. எப்போ? விசும்புன் துளி வீழின் அல்லால். விசும்பு அப்படின்னா மேகம், மழைன்னு அர்த்தம். விசும்பின் துளி வீழின் அல்லால், எப்போது மேகமானது மழையை கொடுக்கவில்லையோ, எப்போது மேகமானது மழையை கொடுக்கவில்லையோ அப்போ பசும்புல்ல கூட உன்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற. அப்போ இந்த திருக்குறள் எல்லாம் மழை இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது சொல்ற. அதனாலதான் இந்த வருண ஜபம் அப்படின்னு பண்றா. எல்லாரும் அவாவாத்துல ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணாலே மழை நன்னா பெய்யும் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் பின்னாடி, வேற ஒரு திருக்குறள் பார்க்கறச்சே அதை பார்ப்போம். மழைங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அடுத்தது சொல்றார், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். எழிலி தான் நல்காது ஆகிவிடின். எழிலி அப்படின்னா அதுக்கு மேகம்னு பேர். மேகத்திற்கு தமிழ்ல எழிலின்னு அர்த்தம். எழிலிக்கு மேகம்னு அர்த்தம். எழிலி தான் தடிந்து நல்காது ஆகிவிடின். நல்காது, நல்குதல்னா கொடுத்தல். மேகமானது கொடுக்காமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். பெரிய சயின்டிபிக் ஃபேக்ட இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றார். மழை நமக்கு எப்படி பெய்யறது? வாட்டர் சைக்கிள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? கடல்ல இருந்து ஆவியாகும். சூரியனாலே கடலில் இருந்து நீர் ஆவியாகும். அந்த நீர் மேகமாக மாறும். மேகம் குளிர 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 மழையாக வரும். அந்த மழை ஆறுகள்ல போய் திருப்பி அது கடல்லையே போய் சேரும். இது ஒரு சைக்கிள், வாட்டர் சைக்கிள். இந்த வாட்டர் சைக்கிள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? எனக்கு மழை மட்டும் பெய்யல, ஐ புட் a cross in that water cycle. What will happen? கடல் இருக்கு, கடல்ல இருந்து தண்ணி ஆவியாக தான் போகுது, அதை யாரும் கெடுக்கல. கடல்ல இருந்து தண்ணி ஆவியாயிலே போய் மேகமா இருக்கும். ஆனா எனக்கு வானத்துல இருந்து மழை பெய்யல. அப்ப என்ன ஆகும்? கடல்லாம் வற்றி போயிடும் இல்லையா? தண்ணி ஆவியாயிண்டே இருக்கு, ஆனா எனக்கு மழைன்னு திருப்பி அது கீழே வந்தாதானே எனக்கு அது உபயோகமா இருக்கும். அது மழைனே வரல அப்படின்னா அது அந்த மேகமானது நிறைய இருந்துட்டே இருக்கும், ஆனா எனக்கு
மழையே வரலன்னா என்ன ஆயிடும்? கடல் குன்றி போய்விடும், கடல் வத்தி போயிடும் அப்படிங்கிறார். அதான் அந்த இடத்துல சொல்றார், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். நெடுங்கடல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, புரியும். தன் நீர்மை குன்றும், தன்னிடம் இருக்கும் நீர் குன்றும். எப்போ? தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடும். இந்த வாட்டர் சைக்கிள இப்பதான் நம்ம ஏதோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். வேதத்திலேயே இருக்கு. ஆண்டாள் வேற ரொம்ப ஸ்பெஷலா சொல்றா. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படிங்கிற. மழை கண்ணா, மழையை பர்ஜன்யன்னு பேரு, மழைக்கு பர்ஜன்யா அப்படின்னு பேரு. அந்த மழையை கண்ணனாக பாவித்து சொல்றா. நீ ஒன்று நீ கைகரவே, ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி. ஆழினா கடல், ஆழி சூழ் உலகு அப்படிங்கிறோம் இல்லையா. ஆழினா கடல். நீ போ, கடல்ல போய் உனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ எல்லாத்தையும் குடி. ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி. மேல வானத்துல கிளவுட்ஸா மேகமா போயிடும். மேகம் அப்படியே இருந்தா மழை பெய்யுமா? பெய்யாது. மழை மேகம் அப்படிங்கிறோம். மழை மேகம்னா என்ன? நல்லா கருப்பா இருக்கணும் இல்லையா? அதுதான் சொல்ற. ஊழி முதல்வன் கண்ணன், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. கண்ணனுக்கே கிருஷ்ணன்னு பேரு. ஏன்னா அவன் கருப்பா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய கலர் மாதிரி கருப்பா போ அப்படின்னு சொல்ற. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. பெருமாள் கையில ரெண்டு வச்சுட்டு இருக்காரு இல்லையா? சங்கம் ஒண்ணு, சக்கரம் ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு. சக்கரம் அப்படியே மின்னிண்டே இருக்குமா, சங்கம் நிறைய சத்தத்தை கொடுக்கும். மழை பெய்யறப்ப என்ன ஆகும்? மின்னல் வருது. இந்த மின்னலை பார்த்தா பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிற சக்கரம் போல இருக்கான். இடி இடிக்கிறது, இந்த இடியை கேட்டா பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிற சங்கத்தை ஊதினார் போலே இருக்கிறதாம். பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்க உதைத்த சரமழை போல். பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிற வில்லுக்கு பேரு சாரங்கம்னு பேரு. அப்படி பெருமாள் கையில வில் எடுத்து அம்பு விட ஆரம்பிச்சாருன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? மழை மாறி அம்பு விட்டா. நிறைய அம்பு விட்டே இருந்தான்னா என்ன சொல்லுவோம்? மழை மாறி அவன் அம்பு விட்டான்டா அப்படிம்போம். இந்த இடத்துல ஆண்டாள் மாத்தி சொல்றான். பெருமாள் கையில இருக்கிற அம்பு மாறி மழையே நீ பெய்வாயாக. அந்த அணிய பார்க்கணும். நம்ம எல்லாம் மழை மாறி அம்பு விட்டாம்போம். அவ சொல்றா, மழையே நீ பெருமாள் கையில இருக்கிற அம்பு மாறி நீ பொழிவாயாக. தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய் அப்படின்னு பாடுறான். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், தடிந்தெழிலி தான் நல்காத ஆகிவிடும். சரி, இந்த மழை எப்படி பெய்யறது? இது இஸ் இட் a physical process? அதாவது தண்ணி இருக்கு, தண்ணி சூடாருது, மேல ஆவியா போகுது, ஆவி மேகமாக நிற்கு, அது லேசா ஒரு குளிர்ந்த காற்று வருது, அதுல இருந்து மழை பெய்யுது. இது வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் மாதிரி தானே இருக்கு. இது இஸ் இட் a physical process-ஆ அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒரு வாட்டர் சைக்கிள் சொல்றார். நமக்கு தெரிஞ்ச வாட்டர் சைக்கிள்ங்கிறது water evaporates, water from the sea evaporates, water vapor becomes cloud becomes cold, and then precipitation happens. அதுதான் நமக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணர் கீதையில மழை எப்படி பெய்யறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இத பெரியவா தெய்வத்தின் குரல்ல இதை ரொம்ப ஸ்பெஷலா எடுத்து வேற காமிக்கிறான். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம்
ஏஷவோஸ்துஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயः பரம் அவாப்ஸ்யத அப்படிங்கிறார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா. நம்ம இந்த இடத்துல மர்த்தியலோகம், மனுஷலோகம் அப்படின்னு நம்ம இங்க இருக்கோம். தேவதைகள் சுவர்லோக, மகலோக, ஜனோலோக, தப்போலோக, ஸ்வர்கலோக அப்படின்னு அந்த லோகத்துல எல்லாம் தேவதைகள், தேவர்கள் இருக்காளாம். துர்பிக்ஷம் தேவலோகேஷு. இது மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்றத நான் சொல்றேன். அந்த தேவலோகத்துல ஒரே துர்பிக்ஷமா இருக்கும். ஏன்னா தேவலோகத்துல மழை கிடையாது. நம்ம லோகத்துல மாத்திரம்தான் மழை. தேவலோகத்துல மழை கிடையாது. மழை இல்லைங்கிறதுனால அவளுக்கு சாப்பாடும் கிடையாது. நம்ம we are self sustained. நமக்கு வேண்டும் என்கின்ற உணவை நாமே வருவித்துக் கொள்கிறோம். தேவர்களால் அது பண்ண முடியாது. தேவர்கள் மனிதர்களை நம்பி இருக்கிறார்கள் தங்களுடைய உணவிற்கு அப்படிங்கிறார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயः பரம் அவாப்ஸ்யத. தேவர்கள் நம்மை சார்ந்து இருக்கிறார்கள் உணவிற்கு. நாம் தேவர்களை சார்ந்து இருக்கிறோம் எதுக்கு? மழை. ஏன்னா நமக்கு இங்க உணவு நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். ஆனா மழை எங்க பெய்யறது, எப்ப பெய்யறது, எப்படி பெய்யறதுன்னு யாருக்கும் தெரியாது. அது சுவாமி கையில மாத்திரம்தான் இருக்கு. தேவதைகள் கையில மாத்திரம்தான் இருக்கு. நம்ம if we interfere with the natural process, it becomes a disaster. இப்ப ரீசெண்டா துபாயில எவ்வளவு மழை பெஞ்சுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். துபாயில மழையே பெய்யாது. அவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளக்காடா ஓடி ஒரு அதகலம் படுத்தி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு தியரி என்ன சொல்றது, துபாயில இந்த கிளவுட் சீடிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது மேகம் இருக்கும். அந்த மேகத்திற்கு மேகம்னா என்ன, தண்ணி, வாட்டர் வேப்பர். ஆனா அத மழையா பிரிசிபிடேட் ஆகாது. அதை பிரிசிபிடேட் பண்றதுக்கு நம்ம ஆர்டிபிஷியலா கிளவுட்ல ஒரு சில கெமிக்கல்ஸை கலந்தா அது மழையாக பொழியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க துபாயில அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய சைடு எஃபெக்ட் தான் இந்த மாதிரி மழையே இல்லாத துபாயில அவ்வளவு மழை பெஞ்சு அதகலப்படுத்திடுச்சு. ஏதோ இப்ப நம்ம நாட்டுல மழை பெஞ்சா கூட நமக்கு மழை பெய்யும்னு தெரியும், மழை பெஞ்சா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும், நம்ம பழைச்சுருவோம். அங்க இருக்கிறவெல்லாம் மழையே பார்த்திருக்க மாட்டான். வானத்துல இருந்து 4 சொட்டு கூட அங்கே விழாச்சு. அவனுக்கு அவ்வளவு பெரிய மழை பெஞ்சதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். அதனால we should never disturb the natural process of rain. ஏன்னா அந்த ரெயின்ங்கிறது நம்ம கையில கிடையாது, அது சுவாமி கையில இருக்கு. பெரியவா தெய்வத்தின் குரல்ல இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு சொல்றான். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயः பரம் அவாப்ஸ்யத. அதாவது நீ யஜ்ஞம் பண்ணு. நம்ம தேவதைகளுக்கு இந்த ஸ்லோகத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னேன், துர்பிக்ஷம் தேவலோகேஷு. தேவலோகத்துல ஒரே துர்பிக்ஷமா இருக்கும். அவளால சாப்பாடு கிடையாது. அவளுக்கு நம்ம தான் சாப்பாடு அனுப்பணும் அப்படிங்கிற. அவளுக்கு நம்ம சாப்பாடு எப்படி அனுப்புறதுன்னா யஜ்ஞம் பண்றதுனால அனுப்பணும் சாப்பாடு. யஜ்ஞம்னா என்ன அப்படின்னா, ஒரு யஜ்ஞம் எல்லாருக்கும் தெரியும். என்ன யஜ்ஞம் அது? நிறைய நெருப்பு வளர்த்து அதுல ஆகுதிகளை கொடுக்கும். கண்டிப்பாக அது ஒரு யஜ்ஞம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த ஒண்ணு மாத்திரம்தான் யஜ்ஞம்ங்கிறது இல்லை. சாஸ்திரத்துல பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படின்னு 5 விஷயங்களை சொல்றது சாஸ்திரம். பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிஷாயினி அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒரு நாமம் வருது. பஞ்சயஜ்ஞ பிரியாயை நமஹா. 5 யஜ்ஞங்கள் முக்கியமானது. பஞ்சமகா யஜ்ஞம் என்னென்ன அப்படின்னா, தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம். தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம்.
தேவ யஜ்ஞம்ங்கிறது தான் தேவதைகளுக்கு நாம் செய்யும் பூஜை. கோவிலுக்கு போறோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம், உபாசனாதி ஹோமங்கள் பண்றது, அக்னிஹோத்திராதி ஹோமங்கள் பண்றது. அக்னிஹோத்திரம் பண்ணா மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. அக்னிஷ்டோமம், ஆப்தோர்யாமம், சோமயாகம் இதெல்லாம் பண்ணா மழை பெய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். அதெல்லாம் ஒரு யஜ்ஞம். அதுக்கு பேரு தேவ யஜ்ஞம்னு பேரு. அடுத்தது ரிஷி யஜ்ஞம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரிஷி யஜ்ஞம். அதாவது ரிஷிகள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கா. அவளை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னா, அந்த ஞானத்தை நாம் படித்து மற்றவர்களுக்கு சொன்னால் ரிஷிகளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். திருவள்ளுவர் ஒரு ரிஷி. திருக்குறளை படிச்சு 4 பேருக்கு சொன்னால் திருவள்ளுவருக்கு நாம் செய்யும் ஒரு பூஜை. வேதங்கள் அத்தியனம் பண்ணி மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேதங்கள் சொன்ன ரிஷிக்கு நாம் செய்யும் பூஜை. அது ரிஷி யஜ்ஞம்னு சாஸ்திரம் சொல்றது. அடுத்தது பித்ரு யஜ்ஞம். தர்ப்பணம் அப்படின்னு பண்றோம். மாவாசை தர்ப்பணம் பண்றோம், ஸ்ராத்தம் பண்றது, இதெல்லாம் பித்ரு யஜ்ஞத்துல வருது. மகாலய பக்ஷ ஸ்ராத்தம் இதெல்லாம் பித்ரு யஜ்ஞத்துல வருது. அடுத்த 2 யஜ்ஞம் ரொம்ப முக்கியமான யஜ்ஞம். மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது. நாம் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்வதற்கு பிற மனுஷாளுடைய சகாயமும் தேவை. அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றிதான் மனுஷ யஜ்ஞம். யாராவது ஒரு உதவின்னு வந்தா அவளுக்கு உதவி பண்றது, அவளுக்கு சாதம் போடுறது, அவளுக்கு தேவையானவற்றை கொடுப்பது. பணம் மட்டும்னு கிடையாது, அவளுக்கு 4 வார்த்தை நல்லதா பேசினாலே அது ஒரு மனுஷ யஜ்ஞத்துல சேர்த்தி. அதெல்லாம் இல்லாதனாலதான் நம்ம எல்லாம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஓடிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால 4 வார்த்தை நல்லதா பேச அது ஒரு மனுஷ யஜ்ஞம். சாஸ்திரம் சொல்றது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். பிரியமா பேசு, அதுவே ஒரு மனுஷ யஜ்ஞம். அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அதை பண்ணி கொடு, அவளுக்கு நிறைய சாதம் போடும், மனுஷ யஜ்ஞம். இது கூட மற்ற இதுல எல்லாமும் உண்டு. நம்ம சனாதன தர்மத்திற்கே உரியது என்னன்னா பூத யஜ்ஞம். டேக் கேர் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதெல்லாம் பண்ணினால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாட்டை தேவதைகள் வாங்கிட்டு உனக்கு மழையை அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிறது சாஸ்திரம். இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான் அப்பிரதாயைப்யா யோ புங்தே ஸ்தேன ஏவ சஹா. கிருஷ்ணர் ரொம்ப கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துறார். எவன் ஒருவன் இந்த 5 யஜ்ஞங்களையும் பண்ணாமல் இருக்கானோ அவனுக்கு திருடன்னு பேரு அப்படிங்கிற. யோ புங்தே தேனஹா அப்படின்னா திருடன்னு பேர், அவன் திருட்டு பயடா. யார் ஒருவன் இந்த 5 யஜ்ஞங்களை பண்ணாமல் இருக்கின்றானோ அவன் திருடன். அவன் என்னத்தை சாப்பிடுறான்னா அவன் சாதத்தை சாப்பிடலையா, கவளமா பாப்பத்தை சாப்பிடுறான் அப்படிங்கிற. யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹா முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி புஞ்சதே தேது அகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்மகாரணாத். எவன் ஒருவன் தனக்காக மாத்திரம் சமைச்சு சாப்பிடுறானோ, சமையல்னா நம்ம கிச்சன்ல பண்ற சமையல்ல தனக்காக மாத்திரம் நிறையாக பொருளை சேர்த்து கொள்கின்றானோ அவன் அகம் புஞ்சாத். அகம்னா பாப்பம்னு அர்த்தம். அவன் பாப்பத்தை சாப்பிடுறான்டா, அவன் சாப்பாட்டையே சாப்பிடல அப்படிங்கிற. அதுல இருந்து இந்த யஜ்ஞத்தினுடைய பெருமை நமக்கு தெரியறது. அடுத்த ஸ்லோகத்துல தான் இது பகவத்கீதை 3வது அத்தியாயத்துல இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல தான் மழை எப்படி வருதுங்கிறத சொல்ற. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. இந்த உலகம் எதிலிருந்து வந்தது? இந்த உலகம் எதனாலே நிலை பெற்றிருக்கு? அன்னாத் பவந்தி பூதானி. இந்த உலகம் அன்னத்தினாலே, சாப்பாட்டினாலே நிலை பெற்று நிற்கிறது. இல்லையா? சாப்பாடு இல்லை அப்படின்னா இந்த உலகம் விழுந்துரும். ஒரு வீடு எதனாலே நிலை பெற்று இருக்கு? வீடு தூண்களினாலே நிலை பெற்று இருக்கின்றது. தூணை இடி, வீடு தானா கீழே விழுந்துரும். இந்த வீடு இல்லாமல் போய்விடும்.
அதே மாதிரி இந்த உலகம் இல்லாமல் எப்படி போகும்னா, அன்னம் சாப்பாடு இல்லைன்னா அந்த உலகம் இல்லாம போயிடும். அந்த அன்னம் எப்படிப்பா வருது? பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. அன்னம் வேணும்னா அதுக்கு மழை வேணும்பா, இல்லையா? அன்னம் வேணும்னா மழை வேணும். மழை இல்லைன்னா உன்னை திருக்குறள்ல சொல்லிட்டார், விசும்பின் அது பசும்புல் நுனி காண்பதறிது அப்படின்னு. பசும்புல்லோட நுனியை கூட பார்க்க முடியாது. சரி, இந்த மழை எப்படி வருது? யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யா. யஜ்ஞம் பண்றதுனால மழை பெய்யுது. மழை எப்படி பெய்யுறது? யஜ்ஞம் பண்றதுனால தான் மழை பெய்யுது. யஜ்ஞ கர்ம சமுத்பவா. யஜ்ஞம் எப்படி? யஜ்ஞம் எதனாலே வருகிறது? கர்மத்தினாலே யஜ்ஞம் செய்கிறாய். யஜ்ஞம்னா நெருப்பை வளர்த்து நெய்யை ஊத்தி பண்றது மாத்திரம்தான் யஜ்ஞம்ங்கிறது கிடையாது. அதுவும் யஜ்ஞம் தான். ஆனால் அது மாத்திரம் யஜ்ஞம் கிடையாது. இந்த இந்த 5 யஜ்ஞம் சொன்னேன் இல்லையா? தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞமும் யஜ்ஞம் தான். இந்த கர்மாக்களினாலே யஜ்ஞமானது நடக்கின்றது. யஜ்ஞத்தினாலே மழையானது பெய்கின்றது. மழையினாலே அன்னமானது விளைகின்றது. அன்னத்தினாலே இந்த உலகத்தின் உயிர்கள் நிலை பெற்று நிற்கின்றன. இந்த சைக்கிள்ல ஒரு பிட்ட மிஸ் பண்ணிட்டார் கிருஷ்ணர். அந்த கேப்ப அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த திருக்குறள்ல திருவள்ளுவர் ஃபில் பண்றார். என்ன சொன்னேன்? ஒரு சைக்கிள் சொல்ல போறார் அப்படின்னு சொன்னேன். சைக்கிள்னா என்ன அர்த்தம்? அது ஆரம்பமாக இருக்கணும். அந்த ஆரம்பத்துல ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவுல ஒரு ஆரம்பம் இருக்கணும். அதுதான் ஒரு சைக்கிள், இல்லையா? கடல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, கடல்ல இருந்து மழை மேகம் வருது. மேகத்திலிருந்து மழை வருது. மழையில திருப்பி கடல்ல முடியணும். கடல்ல ஆரம்பிக்கிறது திருப்பி கடல்ல முடிஞ்சாதான் அது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாது அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா. கர்மா அப்படிங்கிற கர்மாவிலிருந்து யஜ்ஞமானது வருது. யஜ்ஞத்திலிருந்து மழையானது வருது. மழையிலிருந்து அன்னமானது வருது. அன்னத்திலிருந்து பூதங்கள், அதாவது மனுஷனானவன் பிறக்கிறான். இது ஒரு லீனியரா இருக்கு பாருங்க. இந்த சைக்கிள் முடியவே இல்லை. இந்த மனுஷனுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? அது இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்லல. அந்த கேப்பை ஃபில் பண்றார். இது பேர் தான் சைக்கிள் கேப்ல ஃபில் பண்றதுங்கிறது. இந்த சைக்கிள்ல இருக்கிற கேப்பை ஃபில் பண்றார் திருவள்ளுவர் அடுத்த திருக்குறள்ல. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படிங்கிற. மழை இல்லைன்னா பூஜையை பண்ண முடியாது அப்படின்னு. இந்த மழையினாலே மனிதன் வருகின்றான். மனிதன் யஜ்ஞத்தை பண்ணுகின்றான். அந்த கேப்ப இந்த இடத்துல ஃபில் பண்றார். சிறப்பொடு பூசனை செல்லாது. எப்போ? வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது. தேவர்களுக்கும் இவ்வுலகில் மக்களார் செய்யப்படும் விழாவோடு கூடிய பூசையும் நடவாது. தேவர்களுக்கு யாரும் எந்த பூஜையும் செய்ய மாட்டார்கள். எப்போ? மழை எப்பொழுது பெய்யவில்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? மழை பெஞ்சதுன்னா மனிதர்கள் தேவர்களுக்கு பூஜை செய்வார்கள், யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தினால திருப்பி மழை பெய்யும். அந்த மழையினாலே அன்னம் கிடைக்கும். அந்த அன்னத்தினாலே மனிதர்கள் வாழ்வார்கள். அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவா? திருப்பி யஜ்ஞம் பண்ணுவா. யஜ்ஞத்தினால என்ன நடக்கும்? அன்னம் கிடைக்கும். அன்னத்தினால என்ன நடக்கும்? மனிதர்கள் வாழ்வார்கள். அதனால மழை. ஸோ அப்படியே இந்த சைக்கிள இந்த ஒரு திருக்குறளை வச்சு கம்ப்ளீட் பண்றாரு. கீதையில இருக்கிற சைக்கிளை இந்த ஒரு திருக்குறள்ல கம்ப்ளீட் பண்றார். சிறப்பொடு பூசனை செல்லாது.
வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது. தேவர்கட்கும் இவ்வுலகில் மக்களால் செய்யப்படும் விழாவோடு கூடிய பூசையும் நடவாது. எப்போது? வானம் வரக்கு மேல், மழை பெய்யாதாயின் அப்படிங்கிற. இதுல 2 வார்த்தை திருவள்ளுவர் போடுறார். சிறப்புன்னு ஒரு வார்த்தை போடுறார், பூசனைன்னு ஒரு வார்த்தை போடுறார். உலகத்திலேயே மகா கஞ்சன் யாருன்னா திருவள்ளுவர் தான். அந்த காலத்துல சொல்லுவா, வார்த்தைக்கு பணமா. எப்படி அந்த காலத்துல டெலகிராம் எல்லாம் போடுறதா இருந்தா ஒரு வார்த்தை எழுதினா அவ்வளவு பணம் அப்படின்னு கொடுப்பாலும், டெலகிராம் ஒரு தந்தி போடுறது. அந்த மாதிரி அந்த காலத்துல வார்த்தையை எண்ணி எண்ணி தான் உபயோகப்படுத்துவா. தேவையில்லாமல் ஒரு சீ தூணு ஒரு எழுத்து கூட இருக்காது, எஸ்பெஷலி திருக்குறள்ல. ஏன்னா இருக்கிறதே 1.25 அடி. இவ்வளவு பெரிய விஷயத்த 1.25 அடியில சொல்லணும்னா அவர் எவ்வளவு குறுக்கணும். அவர் சிறப்புன்னு ஒரு வார்த்தை போடுறார், பூசனைன்னு ஒரு வார்த்தை போடுறார். இதுக்கு என்ன அர்த்தம்? சிறப்பான பூசைன்னு அர்த்தமா, இல்ல சிறப்புனா வேறையா பூசைனா வேறையா? என்ன அர்த்தம்னா பரிமேலழகர் சொல்ற, சாதாரணமா நம்ம கோவில்கள்ல இதெல்லாம் பார்க்கலாம். நித்திய பூஜைன்னு ஒண்ணு உண்டு, நைமித்திக பூஜைன்னு ஒண்ணு உண்டு. டெய்லி கார்த்தால ஒரு நாளைக்கு 6 காலம், ஆகம விதிப்படி ஒரு நாளைக்கு கோவில்கள்ல 6 கால பூஜை நடக்க வேண்டும். அந்த 6 கால பூஜைக்கும் நித்தியம்னு பேரு. நித்தியம்னா என்ன? டெய்லி நடக்கிற பூஜை. ஆனா அது மாத்திரம் கிடையாது. கோவில்கள்ல என்ன நடக்கும்? அதை தவிர பிரம்மோத்சவம் அப்படின்னு கோவில்ல கொடியேற்றுவா. கொடியேற்றி கோவில்ல ஒரு 15 நாள் 10 நாள் உற்சவம்னு பண்ணுவா. தேர் உற்சவம்னு பண்ணுவா. வைகாசி விசாகம் வரப்போறது, அதுக்கு உற்சவம்னு பண்ணுவா. பூர்ணிமானா அதுக்கு ஒரு உற்சவம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு நிமித்தத்தின் பொருட்டு செய்யப்படும் பூஜைகளுக்கு நைமித்திக பூஜைன்னு பேரு. டெய்லி ஆஸ் யூஷுவல் செய்யற பூஜைக்கு நித்திய பூஜைனும், ஒரு நிமித்தத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற பூஜைக்கு நைமித்திகம்னு பேரு. பரிமேலழகர் சொல்றார், நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம் ஆகலின் செல்லாது என்றார். நித்தியத்தின் தாழ்வு தீர செய்யப்படுவது நைமித்திகம் ஆதலின் அதனை முதற் கூறினார். சோ சிறப்பு பூசனை, பூசனைனா நித்திய பூஜை. சிறப்போடு பூசனைனா என்ன அர்த்தம்? சிறப்புங்கிற வார்த்தைக்கு நைமித்திக பூஜை அப்படின்னு பரிமேலழகர் உரை எழுதுறார். சிறப்போடு பூசனை செல்லாது அப்படிங்கிறதுக்கு, நீ மழை பெய்யலன்னா நித்திய பூஜையும் நடக்காது, நைமித்திக பூஜையும் நடக்காது. பூஜை நடக்கலைன்னா திருப்பி மழை பெய்யாது, மழை பெய்யலைன்னா அந்த பூஜையும் நடக்காது. அதுதான் கிருஷ்ணர் சொல்றார், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதிஹயஹ அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. சொல்றாரே, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். நம்ம சொன்னோம் இல்லையா, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இது ஒரு சைக்கிள் பா அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார். ஆனா சைக்கிளை ஒரு முக்கியமான லிங்க விட்டுட்டார். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் அந்த லிங்கை ஃபில்அப் பண்றார். இவர் ஃபில்அப் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுட்டு தான் கிருஷ்ணர் சொல்றாருன்னு, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், ஒரு சக்கரம்பா, நானுவர்த்தயதிஹயஹ, இந்த சக்கரத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த சக்கரத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணனா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு. இப்ப நம்ம துபாயில என்ன நடந்ததுங்கிறத நம்மளே பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணாதே அப்படிங்கிற. அடுத்த திருக்குறள், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். வானம் வழங்காது எனின், வானத்திலிருந்து மழை பெய்யலைன்னா உலகத்துல 2 விஷயம் நடக்காது. தானமும் நடக்காது, தவமும் நடக்காது. தானம் அப்படிங்கிறது கிரகஸ்தாசிரமத்துல பண்ண வேண்டிய விஷயம். கிரகஸ்தனுக்கு முக்கியமான விஷயம் தானம்.
பின்னாடி வரப்போறது இல்வாழ்க்கை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆரம்பத்திலே சொல்றாரு, யாருப்பா இல்வாழ்வான்? இல்லறம் இல்லறத்தான்ங்கிறது யாருன்னா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிற. கிரகஸ்தன்கிறவன் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இந்த 3 பேருக்கும் கொடுக்கிறது தான் கிரகஸ்தனுடைய வேலை. தானம்ங்கிறது கிரகஸ்தாசிரமத்தை குறிக்கிறது. தவம்ங்கிறது சந்நியாசாசிரமத்தை குறிக்கிறது. தானம்ங்கிறது பிரவிருத்தி லட்சணம், தவம்ங்கிறது நிவிருத்தி லட்சணம், நிவிருத்தி மார்க்கத்தை குறிக்கிறது. இந்த 2 விஷயமும் நடக்காது மழை இல்லைன்னா. மழை இல்லைன்னா பரவாயில்ல, கிரகஸ்தாளுக்கு தான் பிரச்சனை. சன்னியாசிகளுக்கு நான் முற்றும் துறந்தவன்னு போக முடியாது. அவனுக்கும் வயர் இருக்கு, அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கும் தண்ணி தாகம் எடுக்கும். தானம் வழங்காதெனில் தானமும் நடக்காது, தவமும் நடக்காது அப்படிங்கிற பரிமேலழகருக்கு உரை எழுதுற. வியன் உலகம் தானம் தவம் இரண்டும் தங்கா, அகன்ற உலகத்தின் கண் தானமும் தவமும் ஆகிய 2 அறமும் உளவாகா. இந்த 2 அறங்களும் இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்காது. எப்போது? வானம் வழங்காது எனின். மழை பெய்யலைன்னா இந்த 2 விஷயமும் நடக்காது. இப்ப தானம்னா என்ன, தவம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அத சொல்றார். தானமாவது, நோட்டு போடுறார், அறநெறியான் வந்த பொருள்களை தக்கார்க்கு உவகையோடும் கொடுத்தது. அந்த பொருளை நம்ம அறநெறியில சம்பாதிச்சிருக்கணும். அறநெறியில சம்பாதிச்ச பொருளை பாத்திரம் அறிந்து பிச்சையிடல் வேண்டும். யாருக்கு கொடுக்கறோங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். அதாவா வேற விஷயத்துக்கு உபயோகப்படுத்தினான்னா அந்த பாவம் நமக்கு வரும். அதாவா நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தினா அந்த புண்ணியம் நமக்கு வருதோ இல்லையோ, நம்ம யாருக்கு தானம் கொடுக்கறோமோ அதாவா வேற விஷயத்துக்கு உபயோகப்படுத்தினா அந்த பாவம் நமக்கு கண்டிப்பா வரும். தக்காருக்கு, டிசர்விங் பீப்புள் எப்படி கொடுக்கணும்? திட்டின்றே கொடுக்கணுமா? இல்ல, உகையோடும் கொடுத்தல். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம். வேதம் சொல்ற ஸ்ரத்தையோட கொடுக்கணும். இவாளுக்கு நான் இதை ஆசைப்பட்டு கொடுக்கிறேன்னு கொடுக்கணும். அஸ்ரத்தை ஆதேயம் அப்படின்னு. ஸ்ரத்த இல்லாம கொடுக்காதப்பா. திட்டின்றே ஒருத்தருக்கு பண்ணாத அந்த புண்ணியம் உன்னை சேராது அப்படிங்கிறது அந்த நிறுத்தத்தை பரிமேலழகர் எடுத்து காமிக்கிறார். தானமாவது அறநெறியால் வந்த பொருளை தக்காருக்கு உகையோடும் கொடுத்தல். சரி, தவம்னா என்ன? தவமாவது மனம் பொறி வழி போகாது நிற்றற் பொருட்டு விரதங்களால் உண்டிச் சுருக்கல் முதலாயின. அதாவது சாப்பாட கம்மி பண்ற. உண்டினா சாப்பாடுன்னு அர்த்தம். உண்டிச் சுருக்கல் அப்படின்னா என்ன? சாப்பிடுறத கம்மி பண்ணணும். என்னத்துக்காப்பா சாப்பிடுறத கம்மி பண்றது? மனமானது பொறி வழி போகாமல் நிற்ற பொருட்டு. மனமானது 5 புலன்களினுடைய வழியிலே போகாமல் மனதை அடக்குதற் பொருட்டு உணவை குறைத்தல் முதலியன. அது மட்டும் கிடையாது, அது முதலியன. சோ தானம்ங்கிறது முக்கியமாக கிரகஸ்தாசிரமத்துக்கு உரியது. தவம்ங்கிறது முக்கியமாக சந்நியாசாசிரமத்துக்கு உடையது. அடுத்த அதிகாரம் நீத்தார் பெருமையில சன்னியாசிகளுடைய பெருமையை சொல்ல போறார். இந்த தவத்தினுடைய டெபினிஷனை நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பான்மை பற்றி தானம் இல்லறத்தின் மேலும் தவம் துறவரத்தின் மேலும் நின்றன அப்படின்னு. பெரும்பான்மையாக இல்லறத்தில் இருப்பவர்கள் தானம் செய்வார்கள், துறவரத்தில் இருப்பவர்கள் தவம் செய்வார்கள். மாத்தியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. பெரும்பான்மை பொருட்டு அப்படின்னு. கடைசியா திருக்குறள்ல என்ன சொல்றாருன்னா, நீரின்று அமையாது உலகினில் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு. எப்படின்னா, எவ்வகை மேம்பாட்டாருக்கும் நீரின்றி உலகியல் அமையாது ஆயின். நீரின்றி யார் யாருக்கும் நீரின்றி உலகு அமையாது. தண்ணி இல்லாம உலகத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த நீர் எப்படி வருது? வான் என்று அமையாது ஒழுக்கு. அந்த நீரானது வானத்தில் மழையின்றி நீர் கிடையாது, நீரின்றி உலகம் கிடையாது,
மழையின்றி நீர் கிடையாது. ஸோ அப்ப அந்த மழைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த அதிகாரத்தை முடிக்கிற. பொருள்கள் இன்பங்களை உலகியல் என்றார், அவை இம்மை கண் ஆகலின். இடையராது ஒழுகுதல்னா எக்காலத்தும் எவ்விடத்தும் உளதாகல். நீரின்று அமையாது உலகு அப்படின்னா எப்போதும் நமக்கு மழைங்கிறது வேணும். இவை மூன்று பாட்டானும் அறம் பொருள் இன்பங்கள் நடத்துவதற்கு ஏதுவாதல் கூறப்படுகின்றன. முதல்ல பார்த்துட்டோம் அறம். அறம்ங்கிறது என்னது? யஜ்ஞம். தானம் தவம் இரண்டும் அப்படிங்கிறது சாரி, அறம்ங்கிறது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது. உனக்கு அறம் பண்ணணும்னா தண்ணீர் வேண்டும், பொருள் ஈட்டணும்னா தண்ணீர் வேண்டும், இன்பம் வேண்டும் என்றாலும் தண்ணீர் வேண்டும். தண்ணீர் மழை இல்லைன்னா நமக்கு இது மூன்றும் கிடைக்காது அப்படின்னு இந்த திருக்குறளுடைய வான் சிறப்பினுடைய உரைய பரிமேலழகர் முடிக்கின்றார். நாளையிலிருந்து நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போறோம். நீத்தார் அப்படின்னா துறவிகள்னு அர்த்தம். எல்லாரும் நீத்தார் அப்படின்னா இறந்து போனவர்கள், பித்ருக்கள் நினைச்சுட்டு இருக்கா. நீத்தாருக்கு பித்ருக்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல துறவிகள், உலகத்தை உலக இன்பங்களை நீத்தார்னு அப்படின்னு வரும். ஸோ எப்படி இந்த நீத்தார் பெருமை இப்ப மகாபெரிவா ஜெயந்தியை ஒட்டி பார்க்கறதுனால எப்படி இந்த 10 குறளும் மகாபெரிவாளுக்கு எப்படி பொருந்தி வருதுங்கிறதையும் நம்ம நாளையிலிருந்து பார்க்க போறோம். இதோட நம்ம இன்னைக்கு இந்த செஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தேங்க்ஸ் அ லாட். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நீத்தார் பெருமையை பத்தி பார்ப்போம்.